கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் 1519வது நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிற ஒரு நாள். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கிரகிக்க கூடாத என்று சொல்லப்படும் பொழுது அது நம்மளால புரிந்து கொள்ள முடியாத, ஆச்சரியப்படத்தக்கதான, நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எங்களுடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்குள்ள கூலியை நாங்கள் கொடுத்து அனுப்பிவிடுவோம். ஆனால் அந்த நாளிலே அந்த கூலியை கொடுப்பதற்குண்டான பண தேவைகள் எங்களிடத்தில் சந்திக்கப்படவில்லை. நானும் என்னுடைய மனைவியுமாக ஒன்றிணைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஏனென்றால் யாரிடத்திலையும் கடன் வாங்கக்கூடாது. நம்முடைய வீட்டு வேலை அல்ல, இது கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலை என்று சொல்லி நாங்கள் அவரையே நாங்கள் நம்பி இருந்து நாங்கள் இசைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். திடீரென்று ஒரு ஃபோன்கால் வரவே, சரியாக 4:30 மணிக்கு அந்த ஃபோன்கால் வரவே, நாங்கள் அந்த ஃபோன்காலில் எடுத்து நாங்கள் பேசுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், உங்களிடத்தில் ஜெபித்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஆலயத்தில் இருக்கின்றீர்களா இல்லை வெளியே இருக்கின்றீர்களா, சொல்லுங்கள் பாஸ் என்று சொல்லுகிற பொழுது ஆலயத்தில் தான் இருக்கிறோம், வாருங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அவர்களும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் வந்தார்கள். அதற்குள்ளாக கட்டுமான பணி வேலை செய்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு புறப்படும்படியாக தங்களுடைய கூலிக்காக எங்களிடத்தில் நிற்கிற பொழுதுதான் அந்த விசுவாசி எங்களை தேடி வந்தார்கள். அவர்கள் எங்களிடத்தில் ஜெபிக்க சொன்னார்கள். ஜெபித்தோம். ஜெபித்து விட்டு ஒரு காணிக்கையை தருகிற பொழுது அவர்கள் சென்ற பிற்பாடு அந்த காணிக்கையை பார்க்கிற பொழுது ஒரு வாரத்திற்கு கொடுப்பதற்குண்டான கூலி அந்த காணிக்கையில இருந்தது. எங்களால் நம்ப முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை, எங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்தார். உங்களுக்கும் அதே போல கர்த்தரையே நீங்கள் நம்பி இருக்கிற பொழுது உங்களுக்கும் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை, நம்ப முடியாத காரியங்களை உங்களுக்கும் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.